ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எஃப்எம்சிஜின்னு சொல்லுவாங்க. ம். உலகம் முழுக்க எஃப்எம்சிஜின்னா தான் தெரியும். ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாதா மாதம் நம் வீட்டுக்கு தேவை. குறைந்தபட்சம் மாதா மாதம் நம் வீட்டுக்கு தேவையான பொருள்கள வாங்குறது. ம். அதில காலையில நாம பயன்படுத்துற டூத்பேஸ்ட்டு, டூத் பிரஷ் தொடங்கி கடைசியில் இரவாக பயன்படுத்தும் கொசுவத்தி, கருத்தடை சாதனம் ம். வரை அடங்கும். அப்பா! அப்போ இதுக்குள்ள சாக்லேட், பிஸ்கெட்டு, சென்ட்டு நீங்க எது எது எடுத்துக்கிட்டாலும் இதுக்குள்ள வந்துரும். ஸோ நான் வச்சிருக்கிற அமைப்பில வந்து இந்த நுகர்பொருள் வணிகத்தில் ஈடுபட்டு இருக்கும் விநியோகஸ்தர்கள், ஓகே. டெலிகாம் இன்னைக்கு டெலிகாம் ஃபோன்ஸ் விக்கிறது, ரீசார்ஜுங்கிறது அதுவும் இதில வருதா சார்? ஆமா. ஓகே. ரீசார்ஜ் விக்கிறது இதெல்லாம் வந்து இந்த எஃப்எம்சிஜியில வந்து ஏற்கனவே அனுபவம் உள்ளவர்கள தான் எடுத்து வளர்ந்தாங்க. ஓகே. அவங்கள தான் எடுத்தாங்க. எல்லாரும் அன்னைக்கு அத போய் விரும்பி எடுத்தாங்க. ஏன்னா, எங்க எல்லாருக்குமே வந்து 2000 சதுர அடியில கோடவுன் வச்சு ம். வியாபாரம் பண்ணி தான் பழக்கம். ஆனா இந்த சிம் கார்டு வந்து இத்துணூ ட்ராயருக்குள்ள 10,00,000க்கு வைக்கலாம். ரீசார்ஜ் கூப்பன் வைக்கலாம். ஆமா. அதனால அத்தன பேருக்கும் ஒரு பெரிய பிரம்மாண்டம். என்ன ஒரு 5 கஞ்சி இருந்தாலே கடைய வந்து போட்டுறலாம். கோடிக்கணக்கில வணிகம் செய்யலாமேன்னு அளவுக்கு. ஸோ டெலிகாம்ங்கிற ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பெற்ற ம். ஒரு தொழிலு. ஆரம்பத்துலேருந்து நாங்க தான் வளர்த்துருக்கோம் அத. ஓகே. ஆரம்பத்துலேருந்து கடன் குடுத்து வளர்த்துருக்கோம். விநியோகஸ்தர்கள் ஒவ்வொரு கடைகளுக்கும். வந்து கடன் குடுத்துனா சாதாரணமா இல்ல. விற்பனை ஆகும் வரை கடன். ஓகே. பேரு தான் பில் போடுவோம். கன்சைன்மென்ட் பேசிஸ் அது. அப்படி வளர்த்துருக்கோம். விற்பனை ஆகலன்னா நஷ்டம் தான் உங்களுக்கு ஆக்சுவலி இல்லையா? ஆமா. மேபி கம்பெனி ஓரளவு ஹெல்ப் பண்ணுவாங்க சில ம். சமயம். வந்து அதனால பலர் இழந்திருக்காங்க. பலர் நல்லாவும் ம். நல்லாவும் சம்பாதிச்சிருக்கோம். அது மாரி வந்து ஸ்டேஷ்னரின்னு சொல்லக்கூடிய பேனா, பென்சில், நோட்டு புத்தகங்கள்லாம். ஜாமெட்ரி பாக்ஸு, ம். நோட்டு புத்தகங்கள், இந்த ஐட்டங்கள். அப்புறம் வந்து அழகு சாதனங்கள், காஸ்மெட்டிக்ஸ். காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து இந்த நுகர்பொருள் வணிகத்தில அடங்குது. அடங்குது. ம். இதான் என்னால எளிமையா சொல்ல சொல்ல முடியும். முடியும். எவ்வளவு ஊழியர்கள், அதாவது தொழிலாளர்கள் இதுக்குள்ள இருக்கிறாங்க? எவ்வளவு மக்கள டச் பண்றாங்க? அதான் என்னால சுருக்கமா சொல்ல முடியும். உங்களுக்கு ஆம், தமிழ்நாட்டில மட்டும் சொல்றேன். டு ஸ்டார்ட் வித் 2,00,000 சிறு குறு கடைகள் இருக்கு. பெட்டி கடைகள் முதல் மளிகை கடை வரை, மீடியம் சைஸ் சூப்பர் மார்க்கெட் வரை. ஓகே. கார்ப்பரேட் சூப்பர் மார்க்கெட் இல்லாம சொல்றேன். ஓகே. கார்ப்பரேட் சூப்பர் மார்க்கெட் இல்லாம. ரைட். ஓகே. கார்ப்பரேட் சூப்பர் மார்க்கெட் இல்லாம ஓகே. ரிலையன்ஸ், மோர் ம். அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம சொல்றேன். ஸ்டாண்ட் அலோன் ஷாப்ஸ்ன்னு சொல்லுவோம். கொஞ்சம் பெருசா இருக்கும். எஸ். உள்ள போய் மக்கள் கொஞ்சம் பார்த்து வாங்கலாம். அந்த மாரி சொல்றேன். வந்து அதுக்கு 2,00,000 வணிகர்கள் இருக்காங்க.